மியா இந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு கேம் தான் விளையாட போறாங்க. இவங்க கிட்ட இருக்கிறது ஒரு சாத்தானோட கை. இந்த கை கூட கை கோர்த்துட்டு டாக் டு மீன்னு சொன்னா ஒரு பேய் அவங்க முன்னாடி வந்து இருக்கும். ஆனா மத்தவங்க கண்ணுக்கு தெரியாது. நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொன்னதும் அந்த பேய் அவங்க உடம்புக்குள்ள புகுந்து என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசும். 90 செகண்டுக்கு மேல தாண்டக்கூடாது. அப்படி தாண்டிருச்சு அப்படின்னா அந்த பேய் அவங்க கூடவே நிரந்தரமாவே இருந்துரும். அதுக்கு முன்னாடியே அந்த கைய அவங்க கிட்ட இருந்து வாங்கிடணும். ஏத்தி வச்ச கேண்டிலையும் ஊதிய அணைச்சிடணும். இதுதான் இதோட ரூல். மியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கடி இந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க. மியாவோட அக்கா பையனுக்கு இது விளையாடணும்னு சொல்லி ரொம்பவே ஆசை. ஆனா அவனுக்கு 15 வயசு கூட ஆகலன்னு யாருமே அலோவ் பண்ணல. மியா அவன் தான் ரொம்ப ஆசைப்படுறால 60 செகண்ட் மட்டும் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றா. அந்த கேமும் ஸ்டார்ட் ஆகுது. அவன் பேச ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாவே மியா கிட்ட தான் பேசுறான். அதுவும் அவங்க அம்மா மாதிரியே தான் பேசுறான். மியாவோட அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதனால அம்மா மேல இருந்த பாசத்துல 90 செகண்டையுமே தாண்டுது. அதுக்கப்புறம் எல்லாமே விபரீதமா தான் நடந்துச்சு. அவனை ரொம்பவே ஹர்ட் பண்ணிக்கிறான். அவனையும் உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவனுக்கு பட்ட அடியில அவன் கோமா ஸ்டேஜுக்கே போயிடுறான். அதுக்கப்புறம் மியாவோட கண்ணுக்கு அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா தெரியவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா கூடவே இருக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவங்க அக்கா பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க. அதனால அந்த கேமை மறுபடியும் விளையாடிட்டு அவனோட ஆன்மா கொடூரமான ஆன்மாக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறதையும் அவங்க கொடுமைப்படுத்துறதையும் தெரிஞ்சுக்கிடுறா. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா போனாலும் போக போக ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவ மாதிரி ஆகிடுறா. அவளுக்கு இல்யூஷனா நிறையவே தெரிய ஆரம்பிக்குது. அவங்க அப்பாவையே ரொம்ப கொடூரமா தாக்கிடுறா. மியாவோட அம்மா அவங்க அக்கா பையனை கொலை பண்ண சொல்றாங்க. அவன் ரொம்பவும் கஷ்டப்படுறான். அவன் இறந்து போனா மட்டும்தான் அவன் விடுதலை ஆவான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வீல் சேர்ல அந்த பையனையும் எடுத்துட்டு கொலை பண்றதுக்காக எடுத்துட்டு போறா. மியாவுக்கு அந்த பையனை ரொம்பவே பிடிக்கும். அவங்க அம்மா சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அதுல இறந்து போனது மியா தான். அந்த பையனை காப்பாத்தணும்ன்றதுக்காக இவ சூசைட் பண்ணி இறந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த பையனும் நல்லாவே குணமாயிடுறான்.